أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ் பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் உயிரான உயிரை விட மேலான நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், நல்லவர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் ஸலாமும் ஆஃபியத்தும் என்றும் உண்டாகும். ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகும். எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி, எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்த்திருக்கும்படி மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை வழிமுறை எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று என்பதை ஈமான் கொண்டு வாழக்கூடிய நாம் முழுமையாக இன்னும் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் எல்லாம் உலகத்திலே நாம் பார்த்து வருகிறோம். குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை குர்ஆனிலே பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை குறித்து பல்வேறு வசனங்களிலே குர்ஆனிலே சொல்கிறான். அதையெல்லாம் பார்த்து பலர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். இனி வரக்கூடியவர்கள் அதை பார்த்தால் வருவார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய அந்த போதனைகளை படித்து பார்த்து தெரிந்து கொண்டு முழுமையான முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ வேண்டும். குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய சில வசனங்கள் அந்த நேரத்தில் நமக்கு அந்த அர்த்தம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் திடீர் ஆபத்துக்களை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் பலவிதமான பாதிப்புகளை விட்டும் எல்லா மக்களையும் எல்லாம் பாதுகாத்தாலும் புரிவாங்க. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கேரளாவில் வயநாடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாக அதை குறித்து தகவல் சொல்கிறார்கள். அது ஒரு பெரிய இழப்பு தான். வார்த்தைகளால் சொல்லி ஆறுதல் அடைய முடியாது. இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நிலைமைகளை விட்டு எல்லா மக்களையும் காப்பாற்றுவானாக. சில பகுதிகள் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அது நிலைமை மாறிவிட்டது, அமைந்து விட்டது என்ற செய்திகள் எல்லாம் தொலைக்காட்சியின் மூலமாக ஊடகங்களின் மூலமாக பார்த்து வருகிறோம். நடுநிசி நேரத்திலே நிலச்சரிவு ஏற்பட்டு அதிகாலை பொழுதிலே அந்த இடங்களே இல்லாத அளவுக்கு எல்லாமே தலைகளாக மாறிவிட்டது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த பாதிப்புகளை வைத்து குர்ஆனை படித்து பார்க்கிற போது, அதை பற்றி அலசி ஆராய்ந்து பார்க்கிற போது சில விஷயங்கள் நமக்கு கவனத்துக்கு வருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத் யாசீன் என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் குன் ஃபயகுன், கடைசியில் வருகிற வசனம், இதோட அர்த்தம் என்ன தெரியுமா?
அல்லாஹ் இந்த பூமிக்கோ வானத்திற்கோ இப்படி ஆக வேண்டும் என்று சொன்னால் அது அப்படி ஆகிவிடும். எப்படி அல்லாஹ் சொல்கிறானோ அப்படி ஆகிவிடும். இன்னும் சில குர்ஆன் வசனங்கள் குர்ஆனில வருகிறது, வானத்திற்கும் பூமிக்கு அல்லாஹ் எப்படி கட்டளை பிறப்பிக்கிறானோ அதை அப்படியே செய்துவிடும். அந்த வானம் பூமி அல்லாஹ்வுக்கு சொல்லும், யா ரப்பி நீ சொன்னதை நாங்கள் அப்படியே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று வானம் பூமி சொல்வதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். வானம் பூமி என்பது உயிரற்ற ஒன்று. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடியதை அது அப்படியே கேட்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. காலத்தில் ஆகும் அல்லாஹ் தஆலா பூமிக்கு சொன்னால், வானத்துக்கு சொன்னால் நீ இப்படி ஆகிவிடு என்று சொன்னால் அது அப்படி ஆகிவிடும். அதற்கு வரலாற்றிலே சில சம்பவங்களை குர்ஆனிலே பார்க்க முடிகிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று நாம் இப்போது நினைக்கலாம். நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்த்தால் நடக்கும் என்று புரிந்து கொள்ள முடியும். முந்தைய காலகட்டத்தில் எப்படி நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும். அதை வரலாறு உண்மைப்படுத்துகிறது. நூஹ் நபியுடைய வாழ்க்கை வரலாறு குர்ஆனிலே வருகிறது. நமக்கெல்லாம் தெரிந்ததுதான், பல ஜும்மா உரைகளிலே சொல்லப்பட்டதுதான், நாமெல்லாம் பல பயான்களிலே கேட்கப்பட்டதுதான். நூஹ் நபியுடைய சமுதாய மக்கள் அளிக்கப்பட்ட வரலாற்றுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? அந்த சமுதாய மக்களுக்கு இஸ்லாமிய போதனையை அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை நூஹ் நபி அவர்கள் சொன்னார்கள். 950 ஆண்டுகளாக சொன்னார்கள். அந்த மக்கள் அதை செவிதாழ்த்து கேட்கவே இல்லை. 80% நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் நூஹ் நபி அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹ் நீ சொன்னதை எல்லாம் அந்த மக்களுக்கு நான் சொன்னேன், ஆனால் அவர்கள் இதை கேட்கவில்லை. இனிமேல் இவர்களை இந்த பூமியில வைத்திருந்தால் அவர்கள் இன்னும் வரக்கூடிய அடுத்த சந்ததிகளை வழிதவர செய்து விடுவார்கள், எனவே இவர்களை அழித்து விடு. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், நூஹே ஒவ்வொரு ஜோடிகளிலே ஆண் பெண் என்பது ஒரு ஜோடி, அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகள் ஆடோ மாடோ குதிரையோ ஒட்டகமோ மற்ற என்னென்ன ஜீவராசிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு ஜோடிகளை ஏற்றி கப்பலிலே தயார் நிலையில் வைத்துக்கொள் என்று அல்லாஹ் சொன்னார். அதே போல நூஹ் நபி அவர்கள் ஒவ்வொரு ஜோடிகளை ஏற்றி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா வானத்துக்கு சொன்னான், பூமிக்கு சொன்னான் என்று அந்த குர்ஆன் வசனத்தில் வருகிறது. வானமே நீ மழை அப்படியே பொழிவிப்பாயாக, பூமியே நீ தண்ணீரை வெளிப்படுத்துவாயாக. வானம் பூமி தண்ணீரை வெளிப்படுத்தியது. மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் உலகத்தில் இதுவரைக்கும் அப்படி ஏற்பட்டது கிடையாது. அதனுடைய அறிகுறிகள் தான் உலகத்திலே அங்குமாக இந்தியாவில் சில பகுதிகளிலே, உலகத்திலே சில பகுதிகளிலே 2004 சுனாமி போன்ற அந்த பாதிப்புகள் எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். இதை தாண்டி பல மடங்கு அது இருந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. எப்படி மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம், குன் ஃபயகுன். இப்படி ஆவி என்று பூமிக்கு சொன்னாலும் சரி, வானத்துக்கு சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே அது நிறைவேற்றும் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அதை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் என்பது இறை வேதம், சத்திய வேதம், உண்மை வேதம். அல்லாஹ்வின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கி அருளப்பட்டது என்பதிலே ஒரு கடுகளவு கூட சந்தேகம் கிடையாது. பலர்கள் இதை பார்த்துத்தான் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். லஹரல் ஃபஸாது பில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். ரொம்ப தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வானத்திலேயோ பூமியிலேயோ திடலிலேயோ கடலிலேயோ உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் காரணம். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்களுடைய கைகளின் மூலமாகத்தான் கடலிலேயும் திடலிலேயும் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ் காரணம் கிடையாது. இப்ப கேரளாவிலே வயநாடு பகுதியில் நடந்த சம்பவத்தை எல்லாம் ஒரு வேறு கோணத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்கிற போது பலவிதமான தகவல்கள் சொல்லுகிறார். அதெல்லாம் நம்ம படித்து பார்த்து தெரிந்து கொண்டோம். அதை தெரிந்து ஒன்றும் ஆக போறதும் கிடையாது. பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. அதுவெல்லாம் இப்ப பேசப்படக்கூடியதும் கிடையாது, அதை பேசி பிரயோஜனமும் கிடையாது. நாம் நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்கு அந்தந்த அரசாங்கம் என்னென்ன வழிவகைகள் இருக்கிறதோ அதை செய்ய வேண்டும். அதிலே தவறிவிட்டால் இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். போன வருஷம் டிசம்பர் மாதம் சென்னையில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. மிகப்பெரிய பாதிப்பை
போன வருஷம் மட்டுமல்ல, சில வருடங்களுக்கு முன்னால் கூட நடந்தது தான். இந்த வருடமும் மழை வீழ்ந்தால் அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு என்ன காரணம் சொன்னார்கள்? அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு இடங்களாக மாற்றப்பட்டு வீடுகளாக கட்டப்பட்டதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு என்ற ஒரு கருத்து தான் அதிகமாக சொல்லப்பட்டு அதான் உண்மையும் கூட. அப்ப இப்படிப்பட்ட இந்த நடைமுறை வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு ஒரு பாதிப்பு ஏற்படுகிற போது அதற்கு நாம் காரணகாரியங்கள் சொல்லி இப்படியா அப்படியா என்று செய்வது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. அப்ப குர்ஆன் வசனத்தை பாருங்கள். லஹரல் ஃபசாது பில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். அல்லாஹ் தஆலா கடலையும் சொல்கிறான். நாம் வாழக்கூடிய இந்த பூமி 4 பகுதி தண்ணீரால் சூழப்பட்டது, கடல் தான். ஒரு பகுதி தான் நிலம். அல்லாஹ் இந்த 2 வார்த்தையும் சொல்கிறான். நிலத்திலையும் அதே மாதிரி கடலிலையும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் தான் காரணம், உங்களுடைய கைகள் சம்பாதித்ததான் காரணம். எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறான். இது நாம் இந்த நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து நாம் கொஞ்சம் தற்காத்து கொண்டு நம்மை மாற்றிக்கொண்டு நல்ல முறையில் வாழ்ந்தால் அதனுடைய பாதிப்புகளிலிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளலாம், அடுத்த சந்ததிகளை பாதுகாக்கலாம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் போனாலும் சரி, அல்லது இந்த சம்பவத்துக்கு பிறகு அடுத்து என்ன செய்யலாம் என்று அதை தாண்டி போனாலும் சரி, அப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் பாதிப்புகள் இந்த மாதிரி நிலச்சரிவுகள் ஏற்படுவது இயல்பான ஒன்று என்று நாம் கடந்து போய்விட்டோம் என்றால் அதில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. இந்த செய்தியில கூட குர்ஆன் ஒரு வரலாற்று சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதை கூட நம்ம நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கிற நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடம் படிப்பினை கூட இந்த வயநாடு சம்பவத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆது கூட்டத்தார்கள் சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்ட இந்த வரலாற்று செய்தி குர்ஆனில் வருகிறது. அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹு தஆலா சொன்னது அன்றைய காலகட்டத்தில் நமக்கு அது எப்படி என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இல்லை. இப்போது கண்கூடாக பார்க்கிறோம். 2 செய்தியும் அந்த குர்ஆனில் பார்க்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை எடுத்து படிக்க வேண்டும். போன வார ஜும்மா உரையில் கூட இல்லை, முந்தைய ஜும்மா உரையில் கூட ஞாபகப்படுத்தினேன். போன வார ஜும்மா உரையில் அதை வலியுறுத்தி சொன்னேன். நம்ம மரணிப்பதற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவையாவது குர்ஆனை அல்ஹம்து சூராவிலிருந்து குலோபிரப்பின்னா சூரா வரைக்கும் உண்டானதை படித்து பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா, பள்ளிவாசலுக்கு வந்தால் பள்ளிவாசல் தர்ஜுமா இருக்கு, எடுத்து படித்து பார்க்கலாம். மொபைல் ஃபோன் இருக்கிறது, நன்மையை நாடி அதில் அந்த தமிழாக்கம் உண்டான ஆப் இருக்கிறது, அதை பார்க்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த குர்ஆன் வசனம் இந்த சூரா என்று படித்து பார்க்கிற போது அது நமக்கு பாடம் படிப்பினை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இஸ்லாமிய பற்றுதல் ஏற்படக்கூடியது, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியது. அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 2 செய்தி அதோடு சேர்ந்து வருகிறது. என்ன காரணம்? நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்ற அந்த நிலைக்கு வரக்கூடாது என்று குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. சுயநலமான ஒரு முறை இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பின்பற்றப்படுகிறது. நாம் வாழக்கூடிய இந்த தற்காலிகத்திலே அப்படி இருக்கக்கூடாது என்று குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் சொல்கிறது. நன்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். குர்ஆன் சொல்கிறது. நீங்க சிறந்த சமுதாயம். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டு முஸ்லீமாக வாழ்கிறோம் பாருங்க, நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்ல நீங்க சிறந்த சமுதாயம். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் லின்னாஸ். மனித சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் உம்மத்தே முஹம்மதியா என்ற இந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். நாம நன்மையை ஏவணும் மட்டுமல்ல, நாம் செய்யணும். அதுக்கு பிறகு 4 பேருக்கு சொல்லணும். நம்ம குடும்பத்தார்கள், உறவினர்கள், தெரிந்த நண்பர்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி தீமை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். தீமையை மற்றவர்களிடம் தவிர்க்க செய்ய வேண்டும். தீமை செய்யா என்று தடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த பண்பு இருக்க வேண்டும். இதுதான் சிறந்த பண்பு, இதுதான் சிறந்த சமுதாயத்தினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ 2 சம்பவம் பாருங்க. முந்தைய காலகட்டத்தில் நடந்ததை ஞாபகப்படுத்துகிறது. ஆது கூட்டத்தார்கள் சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டது. ஆது கூட்டத்தார்கள் லூத் நபி, அதே மாதிரி சமூது கூட்டத்தார்கள், இந்த மாதிரி இந்த கூட்டத்தார்கள் எல்லாம் அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்வுக்கும் அந்த ரசூலுக்கும் மாற்றமான முறையில் நடந்தார்கள். அதனால்
இரவோடு இரவாக அழிக்கப்பட்டார்கள். இதுதான் குர்ஆன் சொல்லுகிறது. அதுல இன்னொரு செய்தி, இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டார்கள். இது ஜாசிமீன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஜாசிமீன் என்று சொன்னால் இருந்த இடம் தெரியவே தெரியாது. இப்ப நம்ம இந்த பள்ளியாசல் இருக்கிறோம், இந்த பள்ளியாசல் இருக்கிறது, நாம் இதை பார்க்கிறோம். நாளைக்கு காலை இந்த பள்ளியாசலே இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியே பூமி உள்வாங்கி விட்டது. இருந்த இடம் தெரியாமல் அவர் அழிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியே பூமியை அல்லாஹ் தஆலா புரட்டி போட்டு விட்டான். தோசையை புரட்டி போடுறோம் பாருங்க, அந்த மாதிரி இப்படி இருந்தது இப்படி புரட்டி போட்டா, இப்ப இந்த பூமிக்கு மேல நம்ம எல்லாரும் இருக்கிறோம், இது அப்படியே அப்படி புரட்டி போட்டால் கீழ் உள்ள பகுதி மேலே வந்து இருந்த இடமே தெரியாது. இப்படி அழித்தோம் என்று குர்ஆன் சொல்கிறது. ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அல்லாஹ் சொன்னது உண்மையானது. வரலாற்றை எல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். நூஹ் நபியுடைய வரலாற்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்தின. ஆது கூட்டத்தார்கள் சமுது கூட்டத்தாருடைய வரலாறு குர்ஆன்ல வருகிறது. நூஹ் நபியுடைய வரலாறு என்று ஆய்வு செய்யப்பட்டது. அந்த கப்பல் ஜூதி மலையில கரை ஒதுங்கியது, அதற்குண்டான அடையாளங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவெல்லாம் நமக்கு தெரிந்தது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். அதுபோல இப்போது இந்த வயநாடு பகுதியிலே 2 நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவம் அதுதான். இரவு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு இமாம் சொல்கிறார், பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்கிறார், இந்த மாதிரி அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, கடுமையான மழை பொழிய போகிறது, எல்லோரும் பாதுகாப்பாக வீட்டில் இருந்து கொள்ளுங்கள், கவனமா இருந்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்கிறார். காலையிலே அவர் உயிரோடு இல்லை. பள்ளிவாசலிலே அவர் மௌத்தா போய்விட்டார், ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தை பெற்று விட்டார் என்ற செய்தியெல்லாம் மறுநாள் பார்க்கிறோம். அந்த பள்ளிவாசல் இருந்த இடமே தெரியவில்லை. பல வீடுகள் அந்த பகுதியிலே பல வீடுகள் இருந்த இடமே தெரியாமல் அப்படியே தண்ணீருக்குள்ள மூழ்கி போய்விட்டது. நிலச்சரிவு ஏற்பட்டு மணல் வந்து அப்படியே மூழ்கி உள்ளே அமுகி விட்டது. இதுவரைக்கும் 200-300 பேர் தான் அந்த ஜடலங்களை வெளியே எடுத்திருக்கிறார்கள். இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய நிலைமை என்னவென்றே தெரியவில்லை என்ற தகவல் எல்லாம் கேட்கிற போது, முந்தைய காலகட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்வுக்கு அந்த ரசூலுக்கு மாற்றமாக வாழ்ந்ததின் காரணமாக அழிக்கப்பட்ட அந்த வரலாற்று சம்பவம் தான் இந்த நிலையை பார்க்கிற போது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுவும் அதிகாலை பொழுதிலே அழிக்கப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதிகாலை பொழுது என்பது 12 மணியிலிருந்து காலை சுபுகுடைய நேரம் வரைக்கும் உண்டானது. அந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடந்ததாக அங்க இருக்கக்கூடிய தப்பித்து பிழைத்த மக்கள் சொல்லக்கூடிய தகவலாக பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, குர்ஆனை முதுகுக்கு பின்னால் வைத்து விடாதீர்கள். குர்ஆன் நமக்கு வழிகாட்டக்கூடிய வேதம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வாழ்ந்து சென்றவர்கள். நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு அப்படி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிற போது அளிக்கப்பட்ட வரலாற்று இன்னொரு செய்தி ஞாபகப்படுத்திக்கிறேன். மதிய நேரத்தில், இந்த நேரம் 12 மணிக்கு பிறகு அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை இறக்கி அழித்தான் என்ற ஒரு செய்தியும் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பகல் பொழுதிலே முந்தைய சமுதாய மக்களை இருந்த இடம் தெரியாமல் அழித்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. நல்ல ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்தார்கள், அந்த நேரத்தில் அழிக்கப்பட்டதாக, நடுநிசி நேரத்தில் இரவு நேரத்தில் அழிக்கப்பட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. அந்த மக்கள் எல்லாம் இதை நினைத்து பார்த்திருப்பார்களா யாராவது? அதைத் தொடர்ந்து இந்தியாவிலே ஹிமாச்சல பிரதேசத்தில் கூட கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, நிலச்சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது செய்தி மறுநாள் பார்க்கிறோம். இப்படி பரவலாக இந்தியாவிலே பல பகுதிகளிலே மழையின் காரணமாக, நிலச்சரிவின் காரணமாக, பூகம்பத்தின் காரணமாக இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு நாம் வாழ்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நிலைமையை விட்டு நம்மை பாதுகாப்பான். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை, சிறந்த வழிமுறை. அது இல்லாத போது இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் கண்டிப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கும். உலகத்தில் மூல முடுக்கில் எங்கனாலும் சரி அப்படிப்பட்ட பாதிப்பு நடக்கும். அதற்கு காரணம் என்ன? நன்மை ஏவி தீமையை தடுக்காதது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு உதாரணத்தோடு ஒரு செய்தியை சொன்னார்கள். சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு இதையாவது பார்த்து சிந்தித்துக் கொள்ளுங்க, இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய நிலைமையை மாற்றிக் கொள்ளுங்கள் என்ற அந்த அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார்கள். கப்பலிலே 2 மாடி 3 மாடி கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். கடலிலே மேலே இருக்கக்கூடிய மக்கள் நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னால், கீழே இருக்கக்கூடிய மக்கள் நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் மேலே சென்று தான் எடுக்க வேண்டும். கப்பலிலே பயணம் செய்யக்கூடிய சமயத்தில் தண்ணி தாக ஏற்பட்டால் கீழே இருக்கக்கூடியவர்கள், முதல் இதில் இருக்கக்கூடியவர்கள் மேலே இருக்கக்கூடிய முதல்ல அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சென்று தான் தண்ணீர் எடுத்து வந்து குடிக்கணும். நம்ம எல்லாம் மேலே எதுக்கு சிரமப்பட்டு மேலே போகணும், நமக்கு கீழே கடலில் தான் தண்ணி இருக்குத என்று அந்த கடலிலே கப்பலிலே ஓட்டை போட்டு கொண்டு அந்த தண்ணீரை எடுத்து அவர்கள் குடித்தார்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள். எவ்வளவு சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நீங்களா சம்மதிப்பீர்களா? யார சொல்லலாம், கண்டிப்பா நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். என்ன காரணம்? கப்பலிலே ஓட்டை போட்டால் உள்ள தண்ணி எல்லாம் உள்ளே வந்து வரும், கப்பல் முழுவதுமாக மூழ்கி போய்விடும், எல்லோருமே இறந்து போய்விடும், எல்லோருமே அழிந்து போய்விடுவோம். அது மாதிரி தான், இது மாதிரி தான் நன்மையை ஏவி நீங்கள் தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் அழிவு எல்லோருக்குமே உண்டு. நான் நல்லதான் செய்யறேன், நான் தொழுறேன், நான் நல்லது செய்யறேன் என்று இப்படி இருக்காதீர்கள். உங்களை சார்ந்தவர்கள், குடும்பத்தார்கள், முதலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை பார்க்கிற போது குடும்பத்திலே இருந்து தான் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறார்கள். மனைவி மக்கள், மகன் மகள், சொந்த பந்தங்கள், இப்படியாகத்தான் அந்த இது வருகிறது. ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் தான தர்மம் செய்யலான்னு இருக்கிறேன், உதவி ஒத்தாசை செய்யலான்னு இருக்கிறேன், யாருக்கு செய்யலாம்? உன்னுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பி, அதற்கு பிறகு யாரு? என்னுடைய சொந்த பந்தங்களில் இருந்து ஆரம்பி, உன்னுடைய உறவினர்கள் இருந்து ஆரம்பி என்றுதான் அந்த ஹதீஸ்களிலே வருகிறது. ஆக நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்களை சார்ந்து நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பழக்கம் வரணும். ஆனா அப்படி இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? ஜும்மா வரைகளிலே அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கள் இதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆறுதலான விஷயம் இதுதான், அதான் உண்மை, வேற எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகனிடத்திலேயோ மகளிடத்திலேயோ நன்மையை எடுத்து சொல்லியிருக்கிறோமா? தீமை செய்யான்னு தடுத்திருக்கிறோமா? செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். நான் என் மகன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், என் மகிட்ட சொல்லியிருக்கிறேன், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, நல்லது இது கெட்டது என்று நீங்கள் சொல்லியிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறேன். சொல்லியிருந்தால் சொல்லுகிறோமா? நம்ம குடும்பத்திலே நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறது. அடுத்து சொந்த பந்தங்களுக்கு எங்கே போகிறோம்? அடுத்து நண்பர்களுக்கு எங்கே போகிறோம்? ஒரு கெட்ட நண்பன் இருக்கிறான், எல்லா விதமான பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் அந்த நண்பன், ஒரு தொழுகையாளியா இருக்கக்கூடிய நண்பன் சொல்வதற்கு தயங்குகிறான். எப்பா இந்த மாதிரி தண்ணி அடிக்க கூடாதுப்பா, இந்த மாதிரி பாவமான செயல் செய்யக்கூடாதுப்பா, இதெல்லாம் மார்க்க தடை செய்யப்பட்டது, நான் உனக்கு நண்பனா இருக்கிறேன், உனக்கு நல்லதா செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், உனக்கு நல்லது சொல்றேன் என்று சொல்வது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியதே கிடையாது. எப்படி இருக்கிறோம் தெரியுமா? இது நமக்கு என்ன வந்துட போகுது, நமக்கு என்ன, எப்படியோ போறாங்க என்ற யதார்த்தமான நிலைமை இருக்கிறது. இந்த யதார்த்தமான நிலைமையினுடைய பாதிப்பு தான் சமூகத்தில் அழிவை ஏற்படுத்துகிறது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கப்பலிலே பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் மேலவே தண்ணீர் எடுப்பதற்கு சிரமப்பட்டு கீழே ஓட்ட போட்டு அந்த தண்ணீர் எடுத்து கொண்டால் எப்படி அந்த கப்பலிலே தண்ணீர் வந்து எல்லோருமே மூழ்கி அழிந்து போவார்களோ, அதுபோல் நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயமே அழிக்கப்படும். அது எப்படியோ இப்படித்தான். அல்லாஹ்வுடைய வேதனை என்பது எப்படி வரும் எப்படி வராது யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுக்கு அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. இப்போதான் நம்ம நம்பாமல் இருக்க முடியுமா? நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்பாமல் இருக்க முடியுமா? அதுக்கு சாத்தியம் இருக்கிறதா? கண்கூடாக அல்லாஹ் காட்டுகிறான், யதார்த்தத்தை காட்டுகிறான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று குர்ஆனிலே பல வசனம் வருகிறது. நீங்கள் குர்ஆனை ஓதி பார்த்தால் இந்த செய்தியை பார்க்க முடியும். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று பல வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஓதி ஏதாவது சூறாவை ஓதினால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, எல்லா சக்தியும் இருக்கிறது. ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், குன் ஃபயகுன், இப்படி ஆகு என்றால் அது அப்படி ஆகிவிடும். அதற்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காது. அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் சக்தி இருக்கிறது. ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தவர்கள், தூங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏற்படும் என்று முந்தைய சமுதாய மக்கள் அளிக்கப்பட்ட வரலாற்று செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நடைமுறை வாழ்க்கையிலே
கேரளாவிலே வயநாட்டில் பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். எப்படியெல்லாம் சாத்தியமானது? இப்பவும் நாம் நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் இந்த பயானை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நாம் நம்முடைய இயல்பான நிலைமைக்கு மாறிவிட்டோம் என்று சொன்னால் பாதிப்பு இந்த சமுதாயத்திற்கு தான். அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல் வல்லமை எல்லாம் என்ன என்பதையெல்லாம் அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா ஆற்றலும் எல்லா சக்தி உள்ளவன். அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். முந்தைய ஜும்மா அவர்களிலே ஞாபகப்படுத்தினேன். நமக்கெல்லாம் ஓரளவு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. துஆக்களில் அதையும் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு ஒரு துஆவை வளமையாக ஓதி வந்தார்கள் என்பதாக அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் மன்னிப்பை கேட்கிறேன். நான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பை கேட்கிறேன். அந்த பாவத்தை எல்லாம் நீ என்னிடத்திலிருந்து அழித்து விடு. நாளைக்கு மறுமையிலே வெளியே கொண்டு வந்து விடாதே. உன்னிடத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையை கேட்கிறேன். இந்த உலகத்திலே நாளை மறு உலகத்தில் எனக்கு கொடு. இது முதலாவது. அதற்கு அடுத்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபீ தீனினா வ துன்யானா வ அஹ்லினா வ அம்வாலினா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாளை மறு உலகத்திலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய சொத்து சுகத்திலேயும் எனக்கு ஆரோக்கியமான ஒரு நிலைமையை கொடு. சிரமத்தை, அழிவை, கஷ்டத்தை கொடுத்து விடாதே என்று இரண்டாவது கேட்டார்கள். அல்லாஹும்ம அஹ்ஃபல்னி மின் பைனி ஐதினா வ மின் கல்ஃபினா வ யமீனினா வ ஷிமாலினா வ ஃபௌகினா வ அஊது பி அலமதிக மின் உத்தால மின் தகதீனா. இதனுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், வலதுபுறத்தில் இருந்தும் இடதுபுறத்தில் இருந்தும் முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் மேல் இருந்தும் கீழ் இருந்தும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளை விட்டு, ஆபத்துக்களை விட்டும் எனக்கு நீ பாதுகாப்பு கொடு. துஆவுக்கு ஒரு வலிமை உண்டு. பொதுவாக எந்த நம்பிக்கையிலே, ஆழமான நம்பிக்கையோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எந்த துஆவை கேட்டாலும் அதற்கு ஒரு பலன் நிச்சயமாக கண்டிப்பாக உண்டு. அதிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த துஆவை கேட்பது அதைவிட சிறப்புக்குரியது. இந்த சொல்லப்பட்ட துஆவுடைய சாராம்சம், சுருக்கம் இதுதான். ஆரோக்கியமான வாழ்க்கை உலகத்தில் மறு உலகத்தில் வேணும், குடும்பத்தில் வேணும், சொத்து சுகத்தில் வேணும். அது நிம்மதியை கெடுக்கக்கூடிய, நிம்மதியை குலைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை விட்டு அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடி அதை எனக்கு கொடு என்று கேட்டிருக்கிறார்கள். அடுத்து நாலாபுரத்திலையும், முன்னால் பின்னால் வலதுபுறம் இடதுபுறம் மேலே கீழே இப்படி எல்லா பகுதிகளில் இருந்து எதிர்பாரா விதமாக ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துக்களை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. இது துஆவுடைய சுருக்கம், தமிழாக்கம். இதை நீங்க யதார்த்தமாகவே கேட்கலாம். யா அல்லாஹ், எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் இந்த சொத்து சுகத்துக்கும் ஆரோக்கியமான ஒரு நிலைமையை கொடு. நாலாபுரத்தில இருந்து மேலே இருந்து கீழே இருந்து வரக்கூடிய எல்லா விதமான தீங்களை விட்டு, ஆபத்துக்களை விட்டு, கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பு கொடு என்று கேட்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த துஆவில கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறார்கள். அது ஞாபகம் வந்ததனால ஞாபகப்படுத்துகிறேன். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னா எவ்வளவு உண்மையானது என்பதை கவனத்தில் வைக்க வேணும். என்னுடைய சொத்து சுகத்திலையும் எனக்கு ஒரு நல்ல நிலைமையை கொடு அப்படிங்கிற வார்த்தை இந்த துஆல வருது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அஹ்லுனா குடும்பம், மால்னு சொன்னா சொத்து சுகங்கள் எல்லாமே வந்துடும். இதுல கூட எனக்கு ஒரு ஆரோக்கியமான நல்ல நிலைமை எனக்கு நீ கொடு, நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த வயநாட்டு பகுதியில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் ஒரு விதமாக கொடுத்துருப்பான். அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ பல முகாம்கள் போட்டு அங்கங்கே இருக்கிறாங்க. வசதி வாய்ப்போடு, சொத்து சுகத்தோடு, எல்லா விதமான அருள் பலங்களோடு இருந்தவர்கள் இப்போது யாராவது நமக்கு தண்ணீர் கொடுப்பார்களா, யாராவது நமக்கு சாப்பாடு கொடுப்பார்களா? இப்போ இந்த துஆவை யோசித்து பாருங்க. யாரெல்லாம் சொத்து சுகத்தில் கூட எனக்கு நல்ல நிலைமையை கொடு என்று கேட்டார்கள். எல்லா வசதி வாய்ப்பு இருந்தவர் இப்போது ஒரு வழியே கிடையாது, அவருக்கு வேறு வழியே கிடையாது. சாப்பிட்டு ஆகணும்,
தண்ணி குடிச்சு ஆகணும். என்ன செய்ய முடியும்? யாரிடத்திலாவது கேட்க வேண்டும், கேட்டுத்தான் ஆக வேண்டும். அங்கே சுய கௌரவத்தை பார்க்கவே முடியாது, மரியாதையை பார்க்கவே முடியாது. நான் இதற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, எப்படி இருந்தேன் தெரியுமா, எத்தனை பேருக்கு நான் அள்ளி கொடுத்தேன் தெரியுமா, எத்தனை சொத்துவங்களை நான் எவ்வளவு நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்தினேன் தெரியுமா என்று அவர் நினைக்க முடியாது. யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துவாலாம் சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க. ஜும்மா உரையும் சாதாரணமா நினைக்காதீங்க. குர்ஆன் வசனங்களையும் சாதாரணமா நினைக்காதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் சாதாரணமாக கடந்து போகாதீர்கள். 1000 அல்ல, பல நூற்றுக்கணக்கான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திதான் குர்ஆன். லட்சக்கணக்கான செய்திகளை சொல்லக்கூடியதான் குர்ஆன். அந்த காலகட்டத்திலே சொன்னது இந்த காலகட்டத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் என்ன நடந்தாலும் அதிலே தீர்வு குர்ஆனிலே பார்க்க முடியும். அந்த குர்ஆனின் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய நாம் இன்னும் அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை வழிமுறைப்படி, போதனை முறைப்படி நாம் வாழாமல் இருப்பது எவ்வளவு துரதிர்ஷ்டமான ஒன்று. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய சுருக்கம் சாராம்சம் இதுதான். வரக்கூடிய காலத்தில் குர்ஆனுடைய தொடர்போடு இருப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்வோம். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்றுவோம். மனம் போன போக்கில் போகாமல், சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுக்காமல், நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு இஸ்லாமிய பற்றுதலோடு இஸ்லாமிய பிடிப்போடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ்வோம். எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தால் புரிவானாக. வரக்கூடிய காலத்திலே கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமையை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்ம சந்ததிகளும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தால் புரிவானாக. கெட்ட நிலைமைகள் என்னென்ன உலகத்திலே சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதோ, எவ்வளவு ஆபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ, எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட எல்லா விதமான தீய நிலைமைகளை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்ம சந்ததிகளும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.